ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நல்லதே நினை நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மேங்கோ பச்சடி தாங்க. மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் 2 பெரிய மேங்கோ எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுங்க. ஊற்றியாச்சு. ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மெத்தி சீடு வந்து வெந்தயம் 1 பிஞ்சுங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 பெரிய மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. என் மாங்காய் ரொம்ப கொஞ்சம் லேசாக பழுத்த மாதிரி இருக்குங்க. ஆனால் புளிப்பாக தான் இருக்குது. நல்லாயிருக்கும் மாங்காய் பச்சடிக்கு. எல்லா மேங்காவும் ஆட் பண்ணியாச்சுங்க. நான் கிளி மூக்கு மாங்காய் எடுத்துருக்கேங்க. அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் அது எல்லாத்துலேயும் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. வேகட்டும். பாருங்க, ஓரளவுக்கு மாங்காய் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதை 3 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. மாங்காய் நல்லா வேகணுங்க. வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும். நிறைய பேர் ஆனால் வெல்லம் தாங்க ஆட் பண்ணுவாங்க. நாட்டு சர்க்கரையிலையும் சூப்பராக தாங்க இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆப்ஷனுங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. மூடி எடுத்து ஆல்ரெடி நான் நடுவில் 2 தடவை எடுத்து கிண்டி விட்டேங்க. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவே போதுமானதாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நாட்டு சர்க்கரை போடணும். எந்த ஒரு ரெசிபிலையும் சுகர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் வேகாதுங்க. வேக டைம் ரொம்ப எடுக்கும். இப்போ இது ஆயில் நிறைய வச்சுருக்கனால 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வெளியே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ சம்மர் சீசன் மாங்காய் நிறைய கிடைக்கும். வாங்கி இது செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடுங்க. செடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் டேஸ்டியாக இருக்குங்க. ஒவ்வொருத்தர் துருவி போட்டு பண்ணுவாங்க. நான் இதுவே அந்த தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.